அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட் இருக்குது. ஏன்னா விவோ உடைய பிக் டெக் டே, அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருந்து அவங்களுடைய எக்ஸைட்டிங் டெக்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G பிளான்ஸில் வந்து சில ஆஃபர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். அதோட ரெட்மி நோட் 12 சீரீஸ் லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 959. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரீசெண்டாக ஜியோ வந்து 12 ப்ரீபெய்ட் பிளான்லேருந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம 12 பிளான்ஸும் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் வந்து இந்த அப்கிரேட் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போ சில 4G பிளான்ஸில் வந்து இவங்க ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ரெண்டுமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்கனாலும் சரி, அமேசான் ப்ரைம் பார்ப்பீங்கனாலும் சரி, இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ₹399. இது போஸ்ட்பெய்ட் பிளான். இதில் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது கூடவே வந்து ₹10 அடிஷ்னல் டேட்டா கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். அதுக்கப்புறம் ₹599 பிளான். இதுலேயும் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே ₹799, ₹999, $1,499 பிளான். ஸோ இந்த பிளானில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இனிமேல் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அமேசானும் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து திவாலி சேல், அதாவது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனை விட டிவி வாங்குறீங்க அப்படின்னா வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. 43 to 70% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சோனி அந்த மாதிரி நல்ல பிராண்ட் டிவிஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இங்கே சில லிஸ்ட் ஆஃப் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி பிரிவியா ஸ்மார்ட் டிவி வந்து 65 inches. இதில் வந்து 43% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,40,000 கிட்ட இருந்தது. இப்போ வந்து அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் எல்லா ஆஃபர்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா 80,000க்கு இதை நீங்கள் வாங்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக இருக்கும். நீங்கள் டிவி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். இது கூடவே OnePlus U சீரீஸ், அதாவது 4K டிவி இருந்தது இல்லையா, அதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு 10,000 ஆஃபரில் 59,999க்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே LG 4K Ultra HD அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து அப்ராக்சிமேட்டாக 65,000க்கு நீங்கள் வாங்கலாம். கூடவே Redmi 4K Ultra HD டிவி, இது வந்து நீங்கள் 57,000க்கு வாங்குற மாதிரி வந்து நல்ல ஆஃபர்ஸில் இப்போ டிவி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணலாம். யூடியூப் வந்து ரீசெண்டாக நிறைய டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து 4K ரெசல்யூஷன் வந்து பேடுக்கு மாற்றணும் அப்படிங்கிற டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 வீடியோஸில் இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 5000 வீடியோவில் ஏதாவது நம்ம கிளிக் பண்ணோன்னா நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே டெஸ்டிங்கில் இருந்தது, பீட்டா வெர்ஷனில் இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து யூடியூப் வந்து இதில் இருந்து பேக் ஆஃப் ஆன மாதிரி தெரியுது. எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து 4K வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ யூசர்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது பேடாக கன்வெர்ட் பண்ணுற ஐடியாவில் யூடியூப் இல்லை. ஸோ அதில் வந்து கால் ஆஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விவோ டெக் டே ஈவெண்ட் டெல்லியில் நேற்று ரொம்பவே கிராண்டாக நடந்தது. நம்ம சேனலையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே டெக் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் டெக் என்னென்ன இன்னோவேஷன் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க, அதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்னென்ன இன்னோவேஷன் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய டூர் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ விவோ கண்டிப்பாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்த எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தான் இனிமேல் ஃபியூச்சரில் அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் விலை கம்மியாக எல்லோரும் வாங்குற மாதிரி லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். கூகுள் பிக்சல் 7 Pro யூசர்ஸில் நிறைய பேர் வந்து கூகுள் பே பண்ண முடியாமல் டிக்ளைன் ஆகுது டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூகுளுடைய ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் பே ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், இங்கே டிக்ளைன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 7 Proவில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் இருக்குது. பட் வெறும் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதே பேங்க் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ரிலேட்டட் ஆப்ஸ், UPI டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ஃபேஸ் அன்லாக் அத்தன்டிகேஷன் வந்து பண்ணுறதில்ல. நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வந்து அத்தன்டிகேஷனாக வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட்டை டிக்ளைன் பண்ணுது. ஸோ இது வந்து நிறைய யூசர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ இதுவும் ஒரு பக் அப்படின்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் வந்து இஷ்யூ ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போக்கோடைய F சீரீஸில் போக்கோ F5 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட கீக் பெஞ்ச் லிஸ்டிங் ரிவீலாக இருக்குது. எங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சில ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது IMEIலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியா லான்ச்சும் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் IMEIயில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அப்படின்னா இங்கே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1. ஆல்ரெடி போக்கோ F4 வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ போக்கோ F5யும் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ், அதே சமயத்தில் அஃபோர்டபுளாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவ்யூவில் இருக்குது.
அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMOLED பேனல் 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே வந்து 8 கோர் GPU அதாவது 3.2 GHz கிளாக் ஸ்பீடோட தான் வந்து POCO F5 உங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் மோட்டோரோலா வர்சஸ் ஷாமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து மோட்டோரோலா ஷாமி தான் வந்து குவால்காம் உடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு கம்பீட் பண்ணுவாங்க. சில டைம் வந்து ஷாமி லீட் பண்ணுவாங்க, சில டைம் வந்து மோட்டோரோலா லீட் பண்ணுவாங்க. இப்போ மோட்டோரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அவங்களுடைய எக்ஸ் சீரீஸில் Moto X40 இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல லான்ச் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஷாமி 13 இல்லைனா மோட்டோரோலா X40 எது ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது குவால்காம் உடைய புது சிப்பில். ரியல்மி அடுத்ததாக வந்து நம்பர் சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இது ரியல்மி 10 சீரீஸ் தான். ஸோ 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரியல்மி 10, 10 Pro, Pro Plus இந்த மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 10 Pro Plus இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, Geekbench ஸ்கோர்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ 10 உடைய கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. 10 அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். இங்கே வந்து 3 கலர்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. நெபுலா ப்ளூ, டார்க் மேட்டர், அதுக்கப்புறம் ஹைப்பர் ஸ்பேஸ். இந்த 3 கலர்ஸ் மாதிரியே தான் வந்து 10 சீரீஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மி நோட் 12 சீரீஸ். ரெட்மியுடைய நோட் 12 சீரீஸ் சைனாவில் ஏற்கனவே வந்து லிஸ்டிங் ஆயிருந்தது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைனாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை இந்தியாவிலையும் இப்போ மாதிரி நோட் 12 சீரீஸ் வரும். பட் சைனீஸ் அண்ட் இந்தியாவில் ஃபீச்சர்ஸ் அவுட்லுக் கூட நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே வந்து சைனீஸ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து JD.com அப்படிங்கிற ஒரு பாப்புலர் வெப்சைட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதுனால சீரீஸில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. Redmi Note 12, 12 Pro, Pro Plus இந்த பேரில் தான் வந்து அங்கே லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக அங்கே லான்ச் இருக்க போது. ஸோ Redmi Note 12 சீரீஸ் முதல்ல சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். மோட்டோரோலாவுடைய எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல லான்ச் ஆகலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3.36 GHz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.